வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைக்கும் தமிழகத்தில் நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் கொடுக்கக்கூடிய பணிகள் 90% மேல் தமிழகத்தில் நிறைவேற்றி விட்டதாகவும் தேர்தல் ஆணையம் ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க. இப்பவும் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது, அதற்கு உதவி செய்வதற்காக சென்னை மாநகராட்சி கீழ் இருக்கக்கூடிய இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் 900க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றன. அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு நேரடியாக சென்று பொதுமக்களுடைய படிவங்களை எடுத்து சென்று எவ்வாறு அதை பூர்த்தி செய்யலாம் என்கின்ற குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது திருவல்லிக்கேணி பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஃபார்ம் இதெல்லாமே கொடுக்குறாங்க. பொதுமக்கள் அவங்களுடைய ஃபார்ம் கொண்டு வந்து என்னென்ன தகவல் எல்லாம் பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்திலிருந்து அந்த கணக்கீட்டு படிவம் புதுசாக கொடுக்கப்படும். அந்த கணக்கீட்டு படிவத்தில் என்னென்ன தகவலை நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல மொத்தம் 3 காலம் இருக்கு. இந்த 3 காலத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல இப்போ உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு அப்படின்னா அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய பிறந்த தேதி அதை நீங்க முதல்ல பூர்த்தி செய்யணும். அதன் பிறகு ஆதார் கார்டு, அதாவது அந்த ஆதார் எண் இருக்கக்கூடிய அந்த எண்ணை நீங்க அதுக்கடுத்து பூர்த்தி செய்யணும். அதுக்கடுத்து நீங்க வச்சிருக்கக்கூடிய கைபேசி எண், குறிப்பா நீங்க இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை ஃபில் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வேற ஒரு மொபைல் நம்பரையும் பதிவு பண்ணலாம். நீங்க வருங்காலத்தில் அந்த நம்பரே வந்து ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பராக மாத்திக்கவும் முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தந்தையின் பெயர் அல்லது பாதுகாவலரின் பெயர், அதாவது உங்களுடைய அப்பாவோட பெயர் எழுதலாம் அல்லது உங்களோட கார்டியன்னா ரெகனைஸ்டா இருப்பாங்கல்ல கார்டியன், அவங்களோட பெயர் எழுதி அதையும் நீங்க பூர்த்தி செய்யணும். இந்த தந்தை மற்றும் பாதுகாவலரின் பெயரை பூர்த்தி செய்யும் போது அவங்களுடைய வாக்காளர் அட்டையில என்ன மாதிரியான பெயர் இருக்கு அதே பேரை தான் நீங்க எழுதணுன்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்க இப்ப தந்தையோட பெயர் இதுல மென்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா தந்தையோட அந்த புகைப்பட அடையாள அட்டைன்னு இருக்கும், வாக்காளர் அடையாள அட்டைன்னு இருக்கும், அந்த எண்ணை நீங்க பூர்த்தி செய்யணும். குறிப்பா அதை பொறுத்த வரைக்கும் உங்க ஓட்டர் ஐடி, நீங்க யாரோட பேர் இதுல உங்களோட தந்தையோட பேரை நீங்க குறிப்பிட்டிருக்கீங்கன்னா அவரோட ஓட்டர் ஐடி பேரை இதுல வந்து ஓட்டர் ஐடி நம்பரையும் இதுல மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுடைய தாயாரினுடைய பெயர், அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய பெயரை நீங்க அதுல பதிவு செய்யணும். அதன் பிறகு அவங்களுடைய எண்ணையும் நீங்க வந்து இதுல எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு துணைவர் இருப்பின், அதாவது கணவனோ மனைவி யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்க அவங்களுடைய பெயரையும் நீங்க வந்து இதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகாக அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை எழுதணும். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை பத்தியும் உங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுடைய இதையும் எழுதணும். இப்போ உங்களுடைய தந்தையினுடைய அடையாள அட்டை, அதாவது வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டர் ஐடி இல்ல அப்படின்னா நீங்க அந்த பேரை மட்டும் எழுதிட்டு அது இல்லைன்னு கூட குறிப்பிடலாம். இந்த முதல் காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிதான், என்ன உங்கள்கிட்ட தகவல் இருக்கோ அந்த தகவலின் அடிப்படையில் நீங்க முதல் காலத்தை பூர்த்தி செஞ்சிருவீங்க. அதுக்கடுத்து இரண்டாவது ஒரு காலம் இருக்கிறது. அது வந்து இந்த ஃபார்மோட இடது பக்கமா இருக்கும். இந்த இடது பக்கமா இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்க பூர்த்தி செய்யணும் அப்படின்னா 2005 சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் நடைபெற்றது. அந்த எஸ்ஐஆர் பணியில் போது உங்களுடைய பெயர் இருந்தது அப்படின்னா நீங்க அதே தகவலை தூக்கி இதுல எழுதிக்கலாம். அதுல நீங்க எழுதுறப்ப உங்களுடைய பாகம் எண் என்ன, சட்டமன்ற தொகுதியோட பெயர் என்ன, அந்த 2005 என்ன இருந்ததோ அதை நீங்க குறிப்பிடணும். வரிசை எண் என்னவா இருந்தது, உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையினுடைய வரிசை எண் என்னவா இருந்தது குறிப்பிடணும். இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இப்ப 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த 2005 இருக்கிறதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பொதுவா சொல்லியிருக்காங்க. ஆனா 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமா வந்து அந்த 2005 காலகட்டத்தில் உங்களுக்கான வாக்காளர் அடையாள அட்டை இல்ல அப்படின்றது உண்மை. இப்போ வாக்காளர் அடையாள அட்டை பெயர் வந்து உங்களுக்கு வந்து அதுல இல்ல, 2005 வந்திருக்கக்கூடிய லிஸ்ட்ல இல்ல அப்படின்னா நீங்க மறுபடியும் உங்களுடைய வலது பக்கம் அந்த ஃபார்ம்ல நீங்க ஏற்கனவே உங்களோட தகவலை ஃபில் பண்ணிருப்பீங்க, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பக்கத்துல உங்களுடைய பெயர் எழுதணும். அதுக்கு அடுத்ததாக வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், அதாவது அது இருந்ததுன்னா நீங்க அந்த எண்ணையை நீங்க வந்து அதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல இந்த உறவினரின் பெயர்னு ஒன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த உறவினரின் பெயர்ல நீங்க கண்டிப்பா யாரோட பெயரை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அப்பாவோட பெயரை மென்ஷன் பண்ணணும். இப்போ இதுல 2005 உங்க அப்பாவோட ஐடி இருக்கு அப்படின்னா அந்த ஐடியை தான் நீங்க இதுல வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. அந்த ஐடியை மென்ஷன் பண்ணிட்டு உங்க அப்பாவோட அப்பா பெயரை தான் நீங்க அதுல உறவினர் பெயர்னு எழுதணும். அதுல உறவின் முறையில தந்தைங்கிறதையும் எழுதிடணும். நீங்க அப்போதைக்கு இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்தில் இருந்தீங்க, இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்படின்றதை நீங்க குறிப்பிடணும். சட்டமன்ற தொகுதியின் பெயர் என்ன அப்படின்றது நீங்க குறிப்பிடணும். அதன் பிறகு எந்த சட்டமன்ற தொகுதி, பாகம் எண் என்ன, வரிசை எண் என்ன அப்படின்றதையும் நீங்க இதுல வந்து முழுமையா பூர்த்தி செய்யலாம். இங்க உங்களுடைய தகவல் எழுதிருவீங்க. இந்த தகவல் எழுதினதுக்கு அப்புறம் இங்க அதாவது 2005 உங்களுடைய உறவினர்கள் யாரோடையாவது இருந்ததுன்னா, அதாவது உங்க அப்பா பேர் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா உங்க அப்பாவோட பேருக்கான அந்த ஐடி இருக்கு, 2005 உங்க அப்பாவுக்கு ஓட்டர் ஐடி இருக்கு அப்படின்ற அந்த தகவலை நீங்க வந்து எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ அந்த டைம்ல இல்ல அப்படின்னா நீங்க மறுபடியும் அந்த வலது பக்கமா இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம்ல உங்க அப்பா பேர் எழுதணும். அப்பாவோட அப்பா பேரை ஒரு தந்தைன்ற முறையில உறவினர் பேர்ல எழுதணும். ஏன்னா இந்த பிளட் ரிலேஷன் சொல்றாங்க. அப்படி இல்ல அப்படின்னா அம்மா பேர் எழுதலாம். அம்மா பேர் எழுதினாலும் நீங்க அம்மாவோட அப்பா பேர் தான் அந்த இடத்துல உறவினர் பேர் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு உங்களுடைய புகைப்படம் ஒன்றையும் இதுல ஒட்டணும். அதன் பிறகு நீங்க கையெழுத்திடலாம். இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தகவலை கொடுக்கும் போது இப்ப நான் என்னோட பேரை கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட அப்பா பேரை குறிப்பிட்டேன், அதுல எங்க அப்பாவோட கார்டை வந்து மென்ஷன் பண்ற
ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறேன் அப்படின்னா அப்பாவோட அப்பா பெயரை தான் உறவினர் பெயர் அப்படின்ற ஒரு காலத்துல ஃபீல் பண்ணணும். அந்த உறவினரின் பெயர் என்ன அப்படின்னு எழுதுறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருப்பதாக சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு வீடுகளுக்கு வந்து இந்த ஃபார்ம் கொடுக்கும்போது, இந்த படிவத்தை கொடுக்கும் பொழுது பிளட் ரிலேஷனா இருந்தாங்கன்னா, அதாவது அந்த குடும்பத்தை சார்ந்த நபர் அவங்க தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அந்த ஃபார்மை வந்து இப்போ சென்னையில வந்து நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, ஊர்ல காரைக்குடியில வந்து என்னோட ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா, என்னோட ஃபார்மை வந்து அங்க இருக்கக்கூடிய என் அம்மாவோ அப்பா அம்மாவோ ரெண்டு பேருமே அந்த ஃபார்ம் வாங்குறதுக்கு தகுதி உடையவர்கள் சொல்லியிருக்காங்க. பிளட் ரிலேஷனுக்கு அதெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் படிவத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 4ஓட ஃபில் பண்ணி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவாங்க. உங்ககிட்ட எந்த தகவலுமே இல்ல அப்படின்னா நீங்க அதை இல்லைன்னு குறிப்பிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இல்ல அப்படின்னா ஃபார்ம் 6 பயன்படுத்தி நீங்க புதுசா ஓட்டர் ஐடியை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புதுசா ஓட்டர் ஐடி கொடுக்கறப்பதான் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமா சொல்லப்பட்ட அந்த 13 ஆவணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல உள்ள ஆவணங்கள்ல சில ஆவணங்களை மட்டும் பயன்படுத்தி உங்களால புதுசா ஓட்டர் ஐடி வாங்கிக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்கள்ல ஒரு முகாம் நடைபெற்று வருது. எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்வது தொடர்பான சந்தேகங்களை அங்க சென்று தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.